என்ன மேமே நான் பாட்டு ஏரியாண்டா நாஸ்தா தூண்டு ஈவினிங் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டு தின்னுட்டு ஜாலியா தூங்கிட்டு இருந்தேன். நீனும் நான் இங்க இருந்து வந்துட்டு கண்ணில் பிரியாணியை காட்ட மாட்டேங்கிற. என்னடா ஊர் இது? சாமான இது என்ன ஊருன்னு உனக்கு தெரியுமா? TN75 கேள்விப்பட்டிருக்கியா? அப்படின்னா மார்த்தாண்டம். இங்க உனக்கு பிரியாணி வந்து ஈவினிங் 6 மணிக்கு வரும். TN75 உள்ள பேர்லயே வேற லெவல்ல ஹோம்லி டேஸ்ட்ல பிரியாணி இருக்கு. பாப்போம். ஈவினிங் 6 மணிக்கு சுட சுட பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுவும் சிக்கன் பிரியாணி. பீஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அது ஸ்மெல் எல்லாம் பயங்கரமா இருக்கு. கலர்ஃபுல்லா ஜம்ப் ஆயிட்டே இருக்கு. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதாவது இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு பிரியாணி நம்ம வீட்டில் குக் பண்ணால் எப்படி இருக்கும், வேற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு பிரியாணி நம்ம குக் பண்ணால் எந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இந்த பிரியாணி இருக்குது. ஆனால் பிரியாணி வந்து பிரியாணி மாதிரியே ஃபீல் ஆகுது. நம்ம இதுக்கு முன்னாடி சில ரிவ்யூஸ் போடுறோம். அதில் வந்து பிரியாணிக்கு பதில் வந்து தக்காளி சாதம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. TN75 பிரியாணியில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பெரிய பீஸ் சிக்கன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுக்கு கூட ஒரு எக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆனியன் ரைத்தா, அடுத்த ரைஸ். இது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட்டுமே தாறுமாறாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஈவினிங் நம்ம ஊரில் வந்து பிரியாணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மத்தியானம் உள்ள பிரியாணி தான் கொடுப்பாங்க. ஆனால் ஈவினிங் வந்து 6 மணிக்கு ஒரு பிரியாணி ஷாப் இருக்குன்னா நம்ம TN75 பிரியாணி தான். நீங்கள் பெரிய ஆம்பியன்ஸில் எதிர்பார்க்காம நல்ல ஒரு டேஸ்டியான பிரியாணி, ஹோம்லி டேஸ்ட்டில் நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிடணும்னா மஸ்ட் ரெக்கமெண்டட் இந்த ஷாப் TN75 பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேற லெவல். அடுத்தது நம்ம இந்த சிக்கன் ஃப்ரை வந்து பிரியாணி கூட ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த சிக்கன் ஃப்ரை எல்லாம் நல்லாவே குக் ஆகி அதுக்கு டேஸ்ட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. மசாலாலாம் ஹோம்லி மசாலாலாம் சேர்த்துருக்காங்க. தாறுமாறு. நம்ம TN75 பிரியாணி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, புதுக்கடையில் மக்கள் மருந்தகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த பிரியாணி ஷாப்பை டேக் பண்ணி வாடா பிரியாணி சாப்பிட போகலான்னு கூப்பிட்டுட்டு போங்க.